திஸ் இஸ் வெங்கட் வெங்கவேன்.com. நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது, ஏன்னா அந்த கன்சல்டிங் ஃபீன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் தட். பட் இருந்தாலும் சம் பீப்புள் ஹவ் பீன் கைண்ட் டு மீ, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். பட் ரேண்டமாக நிறைய அந்த கால் வரும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்னா நான் கவலையே பட மாட்டேன். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் 1 crore 5 crore 10 crore போட்டுட்டு கிளைம் கிடைக்கல. ஒரு சில நேரம் அத்னெத்திக்கலாக இருக்கும், தப்பாக தான் அவங்க அவங்க மேலே தப்பு இருக்கும். ஒரு சில நேரம் அவங்களுக்கு கிளைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஃபேமிலியாக இருக்கும், வாய்ப்பு இருக்கும். நான் கொஞ்சம் என்னோட கைடன்ஸை கொடுப்பேன், இந்த டாக்குமெண்ட் கேட்பாங்க பார்த்துக்கோங்கன்ட்டு. இவர் கால் பண்ணுறாரு பெங்களூர்ல இருந்து. எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கிட்டா எல்லாம் ஸ்மூத் சேலாக இருக்கும்னு சொல்லிட்டு, கிடையாது. ஸோ இந்த சினாரியோ சொல்கிறாரு, ஃப்ரெண்டு சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு சே வாட் ஐ கம்யூனிகேட்டட், பட் நான் வந்து கோவப்பட்டேன். நான் எங்க 2 மாதம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஃபேமிலி அவங்க ஒய்ஃபு 2 வயசில் குழந்தை இருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணாருன்னு கேட்டேன் நான். இல்லை அவருக்கு ஜாபில் இருந்து ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, அதனால சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. ஏங்க என்னெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. ஐ வாஸ் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, எனக்கு வேலை இல்லாமல் போச்சு. அப்புறம் அது என்னமோ எனக்கே தெரியல, நானா விரும்பியோ விரும்பாமையோ அதை நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் திஸ். ஒரு வேலையில் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேடணும். யூனோ யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஜாப். அதுதான் நான் சொன்னேன். நீங்களாம் பக்கத்துல இருந்து அவருக்கு நீங்கள் கொஞ்சம் 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லியிருந்தா அப்படி பண்ணியிருக்க மாட்டாருங்க அப்படின்னு நான். அப்புறம் அவரை எதுக்கு திட்டினேன்னா, 2 மாதம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, 2 மாதம் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி டேர்ம் பிளான் வாங்கியிருக்கிறாருன்னு தெரியும். 2 பேரும் ஒன்றா அப்ளை பண்ணாலும் இதெல்லாம் பண்ணுவானுங்க. கூட வேலை செய்கிறவனுங்க ஒன்றா அப்ளை பண்ணுறது, டேய் நான் அதுதான் வாங்கினேன் நீ அதை வாங்கிக்கங்கிறது. இந்த யூடியூப்ல எல்லாம் வாங்காதரா, எல்லாம் நாசமாக போகணுங்க. ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் இவன்கிட்ட பேசிக்குவோம் நம்ம, சரியா? அவனுக்கு சும்மாடா அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் பிஸ்னஸ் இல்லாமல் பண்ணது இந்த கூட வேலை செய்கிறவங்க தான். ஆனால் அவர் ஃப்ரெண்டு இல்லாமல் போயிட்டார். 2 மாதம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? டேர்ம் பிளான் 2 பேரும் ஒன்றா தான் வாங்கியிருக்கிறீங்க, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ நான் வந்து திட்டிட்டு நான் சொன்னேன், இது வந்து ஒரு 50, நீங்கள் அந்த வீட்டில் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்களா, மற்ற இதெல்லாம் டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டாமா, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறீங்க அப்படின்னா. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, லைஃப்பில் வந்து இட்ஸ் நாட் அபவுட் இன்சூரன்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஜாப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பட் யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஜாப். அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வில் டெல் யூ அபவுட் திஸ். ஐ ஃபெல் வெரி பேட். இது நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சி பண்ணல. இந்த பொண்ணு இந்த ஏர்னஸ்ட் அண்ட் யங்கில் வந்துட்டு ஒன்லி பிஃபோர் 6 months March 2024 ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. Now everywhere there is a news about her. I felt very bad, especially because these are my other works. Let us go past it. இந்த கார்பரேட் என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு பைத்தியக்காரனுங்க நிறைய பேருக்கு இவனுங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது அப்படின்னாக்கா, எம்ப்ளாயி வெல்பீயிங். ஆமா, முக்கியமாக இந்த டயர் 2 டவுன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் மாதிரி இதில் வந்து நிறைய பேர் இந்த சிஇஓ, அங்கே இருக்கிற டிரெக்டரு, விபி, கல்ச்சர்னு பேசிகிட்டே இருப்பானுங்க. எந்த கம்பெனியில் கல்ச்சர் பற்றி நிறைய பேசுகிறாங்களோ 10 பைசாக்கு பிரயோஜனம் பாருக்கு, ஸ்கூல் தான் நடத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்க நடத்துறது கம்பெனி, சரிங்களா? இதை மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் உண்மையாகவே நாங்கள் கன்சர்வேட்டிவ் தான் சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஒரு கல்ச்சரை, ஒரு மீன் எம்ப்ளாயி வில் நெவர் அ வாய்ஸ் தேர், சரிங்களா? அப்படி தான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹேவிங் செட் தட், ஒரு சில ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு SaaS கம்பெனியில், கம்பெனி பேர் சொல்ல விரும்பல நான். ஐ வாஸ் ஒர்க்கிங் த SaaS கம்பெனி இன் கோயம்புத்தூர். தே ஹையர், அதுக்கு வந்துட்டு $some million இன்டீரியர்ஸ் பண்ணாங்க. அது இன்டீரியர்ஸ் பண்ணவங்க வந்து சென்னையில் ஃப்ரெஷ்வர்ஸ்க்கு இன்டீரியர்ஸ் பண்ணவங்க வந்து இந்த கோயம்புத்தூர் ஆஃபீஸ்க்கு இன்டீரியர்ஸ் பண்ண பைத்தியக்காரங்களா? ஃப்ரெஷ்வர்ஸில் இன்டீரியர்ஸ் பண்ணவங்களை கூப்பிட்டு நீங்கள் இன்டீரியர்ஸ் பண்ணால் நீங்கள் உங்கள் கல்ச்சர் இதே மாதிரி ஆயிருமா, ஃப்ரெஷ்வர்க்ஸ் மாதிரி ஆயிருமா? ஏன்டா பைத்தியங்களா? அதில் நடுவில் ஒரு ஊஞ்சல் வேற, அதில் ஊஞ்சல் கட்டினா பரவாயில்ல, சரிங்களா? அந்த ஊஞ்சல் அந்த டைரக்டரும் ஆடி பார்க்குது. டே காமெடி பண்ணாதீங்களா? வேதனையா இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. I was doing corporate branding there. Couple of days back, the CEO posted my video in his LinkedIn appreciating my work because my work is good. That is why he posted. The next 2 days he wanted me to leave the company. அதுக்கப்புறம் வெரி நெக்ஸ்ட் மந்த் மை ஃபாதர் பாஸ்ட் அவே. அந்த கதையை நான் சொல்ல விரும்பல. பட் தென் எனக்கு வந்து வென் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ அப்ளைட் ஃபார் ஜாப்னு கேட்டிங்கன்னா, சுட் பி 6 months பேக். நான் ஐ எம் ஜஸ்ட் ஆன் மை ஓன், அவ்வளோதான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், வேதனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அவங்க ஃபேமிலியில் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்க ஆஃபீஸ் டிசைன். ஐ ஆல்சோ ரன் அ வெப்சைட் கால்டு திஸ் ஒன், good architecture news.com. இந்த வெப்சைட் பாருங்கள், இந்த வெப்சைட்.
ஸோ ஐ நோ அபவுட் இன்டீரியர்ஸ் வாட் எவர் இட் இஸ். இட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட். பட் உங்கள் இன்டீரியர்ஸ் வந்துட்டு புண்ணாக்கு சமம். அது வந்து ஒருத்தவங்களோடக்கு நிம்மதியை கொடுக்காது. ஓகேவா? அதுவும் இந்த சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கும். ஒரு 4 கம்பெனி இருக்கும். அந்த 4லேயும் பைத்தியக்காரனாக தான் இருப்பான். அந்த ஹெச்ஆர், விபி எல்லாரும். இதை விட ஒரு கேவலமான காமெடி இந்த உலக நாட்டிலேயே நடக்காது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஸ்டார்ட் அப்பில் இருந்து இதுக்கு இந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறது 68 ஸ்டார்ட் அப். You are all idiots if you are a CEO or whatever it is. You are all idiots if you think that giving group and health insurance, term insurance to your employees is a good karma that you are doing. It might be helpful. எங்க பிரச்சனை யாருக்குதுன்னா 28 வயசும்பாங்க, 31 வயசும்பாங்க, 35 வயசும்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், கம்பெனியில் இருக்கிற இந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸே நம்பிட்டு இருப்பான். இவருக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆனால் அது கிளைம் கிடைச்சிரும். இவருக்கு ஒரு கிட்னி ஸ்டோன் வந்தால் கிளைம் கிடைச்சிரும். இவருக்கு என்ன ஆகுது, கேன்சர் வருது, ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தது. அதுக்கப்புறம் அவரால் இல்லை ஒரு கிட்னியில் ஒரு கிரியாட்டின் லெவல் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கு மேலே அவரால் வேலை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டினியூ ஆகாது. இவன் வேலை இல்லாமல் இருக்கிறான், ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டினியூ ஆகாது. இவருக்கு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா செலவு பண்ணி சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு மார்க்கெட்டில் எவனும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டான். அப்போ எம்ப்ளாயி குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் போடணும். இந்த சிசர்ஸ் ஃபில்டரில் போட்டுப்பான் தெரியுமா, சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த்னு சொல்லிட்டு. என்ன டிஸ்க்ளைமர் போடணும், இது எம்ப்ளாயி வெல்பீங்கிற ஒரு வேஷத்தில் நீங்கள் எங்களுக்கு வேலை செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிச்சை மாதிரி நாங்கள் போடுறோம். நீங்கள் கூட வேலை செஞ்சுட்டு வரைக்கும் இது இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. மைனர் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற வரைக்கும் நீங்கள் 60 வயசில் கூட உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த்துக்கு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட போகிறாங்க, வேறு யாருனாலும் கொடுத்துட போகிறாங்க. ஆனால் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தால் கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா எக்ஸ்க்ளூசிவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்கன்னு டிஸ்க்ளைமர் போடணும். ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பும் ஒவ்வொரு கார்பரேட்டும் யார் பண்ணுறாங்க. இன்னைக்கு கூட டிசிஎஸ்ல ஒர்க் பண்ண சொன்னார். நான் வந்து டிசிஎஸ் when I'm leaving they have அந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படியே நான் போர்ட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதே கம்பெனியில் பண்ணி கொடுப்பாங்க. எப்படின்னா when you are healthy, அதாவது குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க as long as you are healthy. அதே ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா குரூப் ஹெல்த் வேலையை விடுறாருன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட கேட்டு பாருங்க. அவ்வளோலாம் சேவை செய்யறது கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிலாம் சேவை செய்ய மாட்டாங்க. ஓகே, எகெயின் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் த லாஜிக் ஹியர். நிறையா பசங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக பண்ணது, நிறையா பொண்ணுங்களுடைய வாழ்க்கை ஏதோ மேஜர் ஹெல்த் செட் பேக். பாவமாக இருக்கும். ஒரு பையன் திருவாரூர் வந்து சார் கிட்னியில் கிரியாட்டின் லெவல் ஜாஸ்தின்னாரு. நீங்கள் பஜாரில் லாகின் பண்ணுங்க, ஒரு ப்ராடக்ட்டை சொல்லுவான் அப்படின்னா லாகின் பண்ணிட்டு சார் நீங்கள் சொல்கிற அதே ப்ராடக்ட் தான் சொல்கிறேன், வாங்கிக்கலாமான்னு கேட்டார். வேறு வழியே இல்லைப்பா, 33 கம்பெனியில் அந்த பிராண்டு மட்டும்தான் உனக்கு அந்த ஒரு பேசிக்கான ப்ராடக்ட். அது உனக்கு அந்த கிட்னி இதுக்கான கவர்லாம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா வச்சு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, வச்சுக்கோப்பா அப்படின்ட்டேன் நான். இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் கூட லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு 55 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு தென் ஹி வாஸ் ரிசர்ச்சிங், கன்சல்டிங் பண்ணார். இந்த மாதிரி நிறைய கதை கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. அதனால தான் கார்பரேட்னால பாதிக்கப்பட்டவன் நான். கார்பரேட் இன்னும் எத்தனை பேரை வந்து மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி அப்படிம்பாங்க. பட் இதில் இருக்கிற பாதி பேர் வந்து தே கேர் ஃபார் தேர் ஃபேமிலி, நாட் யுவர் ஃபேமிலி. அதை மறந்துடாதீங்க. ஓகே, உங்களுக்கு நான் ஒத்துக்கிறேன். எல்லாருக்குமே இப்போ எங்கள் அப்பா இருக்கலாம், உங்கள் அப்பா இருக்கலாம், அவங்களுக்கும் நிறைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சந்திச்சு தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க. அவங்க வேலைகளை 4 பேர் அசிங்கமாக பேசியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பான், புண்பட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க அளவுக்கு நம்ம வந்து மன தைரியத்தோட திடத்தோட இருக்கிறது கிடையாது. வி ஆர் ஆல் ஃபிசிக்கலி வீக், மென்டலி வீக், மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர். ஒத்துக்கணும் நீங்கள். நம்ம பேரண்ட்ஸ் அளவுக்கு ஒரு மன தைரியமோ இதுவோ எல்லாருக்கும் கிடையாது. பட் கமிட்மெண்ட்டை உண்டுபடுத்திடுறீங்க. யூ ஹாவ் அ ஒய்ஃப், யூ ஹவ் ஹஸ்பண்ட், யூ ஹவ் அ சைல்டு. அதுக்காக அந்த வேலையை ஹோல்டு பண்ணிக்கணும். இப்போ அந்த பையன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண எனக்கு உண்மையாக புரியவே இல்லை. ஐடியில் இப்போ ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணும் போது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள், மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. யார் என்ன பேசினாலும் என்ன இது பண்ணாலும் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸிங் டைம் வச்சுக்கோங்க. ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். அந்த வேலை கன்டினியூ பண்ணி எப்படியாவது ஃபேமிலிக்காக. ஆனால் டோன்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப். இவ்வளோ அவமானப்படுத்தினாங்க கோயம்புத்தூர் இருக்கிற கம்பெனிஸ். அந்த ஒன் கம்பெனி லெஃப்ட் த்ரூ மீ அவே, அனதர் கம்பெனி த்ரூ மீ, நவ் ஐ த்ரூ ஆல் த கம்பெனிஸ். நான் நினச்சா கன்சல்டிங் பண்ணுவேன், நினச்சா நான் பிஸியாக இருக்கிறேன்றவேன், நினச்சா எங்கள் அம்மா பக்கத்தில் போய் நைட்டு இந்த கிண்டர் கார்டனில் கொஞ்சம் குழந்தைங்களாம் படுத்து தூங்கிடுவேன். நான் ஐ ஒர்க் ஆன் மை டைம். ஒன்றும் இல்லை, ஒரு நிறைய பேர் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பிஸ்னஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. சார் நான் அப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஏன்னா நேற்று கொடுத்த ஒருத்தர் 2 பேர் இந்த மாதம் 5 lakh ப்ரீமியமுக்கு பே பண்ண ரெடியாக இருந்தாங்க. 2 பேருமே நான் ஃபாலோ பண்ணலையே.
அது வந்து ஒரு நோ ஸ்பேம்னா நோ ஸ்பேம். அது ஒரு தலைகுறைவா நினைப்பேன். என்ன நம்புறவங்க யாரோ அவங்க என்ன கால் பண்ணுவாங்க, கன்சல்டிங் ஃபீ பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க, என்கிட்ட வாங்குவாங்க. நான் அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் குடுப்பேன். இல்லையா, இந்த கால் பண்றது, கால் பண்ணி பிசினஸ் கேட்கறது, இந்த ஒரு ஜென்மத்தில ஃபினான்ஷியல் டொமைன்ல மாத்திரம் அத நான் பண்ண மாட்டேங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கிறேன். ஐ வொர்க் வித் மை பிரின்சிபல்ஸ். ஓகே. அதே மாரி தான் உங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னா, நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆனா, உங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு நடந்தது அதுதான். அது சின்ன வயசுல அது வந்து ஈஒய் ஐ ஐ திங்க் ஐ அப்ளைட் ஃபார் அ ஜாப் இன் ஏர்ன்ஸ்ட் அண்ட் இது வந்து ஈஒய் கோயம்புத்தூர்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் சீன போட்டா, நீ ரொம்ப சீன போடுறன்னு சொல்லிட்டு நான் லிங்க்டின்ல அந்த ஆள பிளாக் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாரி சி தி திங் இஸ் தட் you think that your life will be good if you have a dream job in a reputed company. No, it's not like that. Even if you earn very little and அது வந்து எங்க எங்க அப்பா அம்மா எனக்கு அது அப்படிதான் எங்களை வளர்த்துருக்காங்க. என்னையும் சரி எங்க அக்காவையும் சரி. ஆம், நான் ஓகே, மை சிஸ்டர் இஸ் அ சயின்டிஸ்ட் இன் த யூஎஸ். நான் என்னோட கெரியர் வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் கஷ்டத்துல மாத்திரம் தான் இருந்திருக்கேன். கஷ்டம் மாத்திரம் தான் என்னோட வாழ்க்கையே, போத் மை பர்சனல் லைஃப் அண்ட் மை ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் மை கெரியர். ஆனா எங்க அப்பா அம்மா என்ன வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அது மாதிரி எல்லாருக்கும் அமையாது. ஒரு சில பேர் நீங்க வேலையை விட்டீங்கன்னா திட்டுவாங்க, வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க உங்களை பார்த்துக்கோங்க. அதுதான் நான் இந்த வீடியோல மெசேஜா சொல்ல போறேன். பட் ஆல் ஐ கேன் do to this beautiful lady is say my prayers, not only for her soul but also for her parents. அவங்க அம்மா பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய லெட்டர் எழுதியிருக்கு, ஏர்னஸ்ட் அண்ட் யங் இந்தியா சேர்மன் வாட் எவர். ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் ஸ்ட்ரென்த் டு ரீட் தட் லெட்டர். பட் ஐ குட் சே, இந்த மாதிரி ஒரு எத்தனையோ பொண்ணுங்க இன்னைக்கு வந்துட்டு எம்இ படிக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு பொண்ணு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகி அதுக்கப்புறம் டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சு, மேபி she didn't realize she is more important than the job she is holding. நீங்க தான் முக்கியம். உங்களுடைய வேலையை விட உங்களுடைய சொசைட்டியில் இருக்கிற ஒரு வேலையில இருந்தா ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்டஸை விட வேலையில இருந்தா உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்க பண்ணக்கூடிய கமிட்மெண்ட்டை விட, இப்போ நான் சொல்றேன் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க எல்லாத்தையும் ஃபேமிலி செக்யூர் பண்ணணும்னு சொல்றேன். அதெல்லாம் விட நீங்க உங்களை பார்த்துட்டீங்கன்னா அது தேவையே கிடையாது. இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஏதோ ஒரு இன்கன்சிஸ்டன்ட்டா லைஃப் வந்து வந்து நிலையற்றது, அதனால அது வாங்கி வைங்கன்னு சொல்றமே தவிர, உங்களை நீங்க நல்லா இருக்கணும். இப்போ நான் 56 57 பேருக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க யாருக்குமே இன்னும் ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும். அவங்க 85 வயசுக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்க 85 தாண்டி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் உங்களுக்கு கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே இன் திஸ் வீடியோ. யூ ஹேவ் டு பி ஆம்பிசியஸ். உங்க கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா இருங்க. பட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த வீடியோ வந்து பர்சனலா பண்ணுது, அதனால தான் நான் நிறைய பேசியிருப்பேன். எம்ப்ளாயி வெல்பீயிங் அப்படிங்கிறதையே இந்த கார்பரேட்ஸ் வந்து தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க ஆஃபீஸ் டிசைன் கிடையாது, உங்க ஆஃபீஸுடைய ஆஃபீஸ் நடுவில் ஒரு ஊஞ்சல் வைக்கிறது கிடையாது. பைத்தியக்கார பசங்களா. It is basically, it's not offering group health insurance or term insurance. It's basically in the way you treat people to, with some decency, with some ethics, with some manners. அவங்களுக்கும் லைஃப் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கும் ஒரு அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுவே ஒரு உயர்ந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. வேற என்ன சொல்றது?